அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள நெஞ்சங்களே, நம்ம சவுதியில் ஒரு பணியாற்றிய ஒரு டிரைவர் ஓட்டுநர், நம்ம தமிழ் சொந்தம். அவர் பேர் சண்முக சுந்தரம். தூத்துக்குடி பக்கத்தில் ஓட்டப்படாரம், நம்ம ஊர்லேருந்து ஒரு 55-60 கிலோமீட்டரு. ரியாது அல்கர்ஜி ரோட்டில் டெய்லி நான் தமிழ்நாடு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது அவர் ஒரு டைம் உள்ளே இருந்திருக்காரு, எனக்கு தெரியாது. என்னுடைய வண்டியை பார்த்துட்டு அவராக சொல்கிறாரு, இது என்கிட்ட சொன்னதை நான் சொல்கிறேன், பாய் வண்டியாக இருக்காதான்னு. கண்டிப்பாக அவர் நினச்ச மாதிரியே நான் தான் போயிட்டேன். உள்ள கையை கொடுத்துனாரு, பேசணும். என்ன அவரும் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் ஊருக்கு நான் 1 மாதத்தில் போயிடுவேன் பாய், நான் போன பிறகு நீங்கள் வாங்க, சில விஷயம் பேசணும். என்ன லைசன்ஸ்லாம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஓட்டியிருக்காரு, லைசன்ஸ்லாம் ஹெவி இருக்குது, சவுதி லைசன்ஸு இருந்தால் ரைட்டு ஓகேன்னு சொல்லி என்னுடைய நம்பரையும் நான் அவருக்கு ஓப்பனாக கொடுத்துட்டேன். அவர் ஊருக்கு புறப்பட்டு போன பிறகு நான் 1 மாதம் கழித்து நான் வந்திருக்கேன். இப்போ தான் வந்திருக்கேன். 6ஆம் தேதி ஜூன் மாதம் வந்திருக்கேன். 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுறாரு, பாய் ஊருக்கு வந்துட்டீங்களா? ஏன்னா நான் 6ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், கமாண்ட்ஸில் சொன்னேன், வந்துட்டேன், ஒரு 2 நாள் பொறுங்க, நம்பர் தரேன்னேன். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அவர் நம்பர் எனக்கு தந்துரு, கால் பண்ணேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு சனிக்கிழமை, சரியா? சனிக்கிழமை 9ஆம் தேதி, 9 தானே? 9ஆம் தேதி 9 கூடன்குளத்தில் கொண்டு லோடு இறக்க போயிருக்காரு. தூத்துக்குடிலேருந்து இறக்கிட்டு காலியாக நைட்டு தானே போய் வருவேன் அப்படின்னாரு. பிரச்சனையே கிடையாது, எத்தனை மணி வேணாலும் அடிங்க, நான் உங்களுக்காக வாரேன்னு சொன்னேன். அந்த டைம்லையும் எனக்கு நான் புறப்படுற டைமில் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆள் கொண்டு போண்டி வந்துட்டு அதையும் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்போ நான் போயிட்டு வந்துட்டு திருப்பி 11:15 ஃபோன் பண்ணேன் சண்முக சுந்தரம். அவர் சொன்னார், ஓகே பாய், இந்த மாதிரி ஆதித்தனார் காலேஜுக்கு ஏத்தாப்புல நிற்கிறேன், நீங்கள் வந்துருங்கன்னாரு. நானும் எங்கள் பெரியம்மா பையன் 2 பேரும் சேர்ந்து தான் அவரை கண்டிப்பாக அவர் என்னை பார்க்கணுங்கிறாரு. நைட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவர் சொல்லுவார் என்னன்னு கேளுங்க. வாங்க தம்பி, வாங்க. நீங்கள் எத்தனை வருஷமா சவுதியில் இருந்தீங்க, என்ன எங்கே சந்திச்சிங்க, அதை மட்டும் சொல்லுங்க. சவுதியில் நான் சொல்லுங்க. சவுதிக்கு நான் ஒரு வருஷம் கிட்ட ஆகுது. ரைட்டு. அப்போ நான் ரியாத். பேர் ஊர்? என் பேர் சண்முக சுந்தரம். ஓகே. ஊர் ஓட்டப்படாரத்தில் குலசேகரநல்லூர், தூத்துக்குடி. சரி. ஆனால் பாயை ரியாத்தில் வச்சு தமிழ்நாடு ஹோட்டலில் வச்சு பார்த்தேன். சரி. பார்த்தோன்னே பாயை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். யூடியூப்பில் தான் பார்த்தேன், நேரில் பார்க்க முடியல. நேரில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆகிட்டு, நான் திருச்செந்தூரில் இருக்கிற ஆதித்தனார் காலேஜுக்கு முன்னாடி ஒரு லோடு ஏற்றிட்டு இங்கேருந்து நிப்பாட்டினேன். பாய் எனக்காண்டி ஒரு 11 மணி 11:45 கூட பார்க்காம எனக்காண்டி பாய் வந்தார். மணி 12:30 ஆகுது. அப்படி இருந்தும் பாய் என்கிட்ட பேசி டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்காண்டி தான் நின்றுட்டு இருந்தோம். உடனே சரி அப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நம்ம போவோம் அப்படின்னாங்க. சரி பாய் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, முதல்ல பார்த்துக்கிறேங்க. இப்படித்தான் நம்ம ஓட்டுநர்னு இல்லை, யாராக இருந்தாலும் இந்த ஏரியாவில் வரும்போது நான் இருக்கிற வரைக்கும் அவருடைய மனிதாபிமானத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து நான் வந்திருக்கிறேன். புரியுதா? ஓட்டுநருங்கிறது தொழில் தான், அவருடைய மனிதாபிமானம். ஒரு மனிதன் நமக்கு போன் அடிச்சுட்டாரு, நமக்கா நிற்கிறேங்கிறாரு, அதனால வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். அவருக்கு என்ன தேவையோ, நான் சாதா டீ தான் குடிப்பேன். அவருக்கு என்ன தேவையோ எல்லாம் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு, இந்த லைலாண்டு லாரி அங்கே நிற்கிது, ட்ரெய்லரு நிற்கிது. இன்னைக்கு அந்த வண்டியை நான் 39 வருஷத்துக்கு பிறகு அந்த வண்டியை நான் எடுக்க போறேன். தயவு செய்து நீங்க அந்த வண்டியை எடுக்கும் போது அதுல ஏதாவது நான் குற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லணும். ஏன் தெரியுமா? இந்த வண்டி 39 வருஷத்துக்கு பிறகு நான் எடுக்கிறேன். இதுல ஏதோ நான் கீர் போடுறது, கிளச்சம் மிதிக்கிறது, இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க இங்க ஓட்டுறீங்க தெரியுமா, நீங்க ஏற்கனவே ஓட்டிட்டு தான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், இப்ப 2வது லைன்ல ஓட்டுறீங்க. அப்ப பாய் இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நம்ம அந்த தப்பை சரி பண்றதுக்கு முடியும். அப்போ நீங்க தப்பு பண்றீங்கன்னு நான் இன்னொருத்தன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அது நான் உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. அந்த தப்பை நான் உங்ககிட்ட சொன்னாதான் நீங்க திருத்திக்கிறீங்க. புரிஞ்சுதா? இந்த டெக்னிக்கல புரிஞ்சா யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்,
திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு போறோம், பைக்ல போறோம், போயிட்டு வந்துட்டு வண்டி எடுக்கிறோம், ஓட்டுறோம். பையன் நம்ம பெரியம்மா பையன் பைக் எடுத்துட்டு பின்னாடி வர்றாரு, உள்ள இன்னைக்கு லாரியை போடுறோம், கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன், அப்புறம் அங்க வந்து இறங்கிறேன். நீங்க அதே மாதிரி அதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. புரியுதா? மற்ற டைம்ல வீட்டுக்கு நீங்க போகும்போது ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணுங்க. சரியா? ஓகே. இப்போ அன்பு நெஞ்சங்களே, இப்போ நாங்க போயிட்டு வந்துட்டு அந்த வண்டி எடுக்கிறோம். அந்த வண்டி ஓட்டுற மாதிரியே நாங்க வந்து வீடியோ பண்றோம். ஓகே. காலையில் எந்திரிச்சோம் பணம் பண்ணல. என்னது? ஓகே நண்பர்களே, இந்த நம்ம ஃப்ரெண்டுடைய லாரி இதுதான். இப்போ இந்த வண்டியை தான் நம்ம ஓட்ட போகிறோம். புரியுதா? 39 வருஷத்துக்கு பிறகு எடுக்கிறேன். 22 வீல் இருக்குது, ட்ரெய்லர் தான். புரியுதா? 2017 மாடலுங்க. புரியுதா? 2017 மாடலு. பார்த்துடலாம் இன்னைக்கு என்னன்னு. கொஞ்சம் தூரம் நம்ம வந்து அதை ஓட்டிட்டு அப்புறமா வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் அவரும் வந்து தூத்துக்குடி போக வேண்டிய ஆள். புரியுதா? ஓகேண்ணே, நம்ம ஒரு வெளிச்சம் வரும்போது எடுக்கலாங்கண்ணா. சரியா? உங்களை வெளிச்சம் இருக்கட்டும். ஏன்னா இருட்டில் நிற்கலையா? ஓகே. இப்போ நம்ம உள்ளே போகலாம். தம்பி, இதில் 1 2 3 4 5 6 7 8 9 கீர் இருக்கு இல்லையா? இந்த ஒன்று சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கீர் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ், ஃப்ரண்ட் வந்து ரிவர்ஸ், ஃப்ரண்ட் ரிவர்ஸ். ஆமா, அதே மாதிரி ஒன்னு போட்டிருக்கு. ஒன்னு வந்து ஓவர்லோடுல ஹை ஹில்ஸ்ல ஏறதுக்காண்டி போட்டிருக்கிறது. அப்ப நம்ம வந்து நார்மலா மூவ் பண்ணும்போது அதை போடக்கூடாது. லோடு வண்டி லோடுக்கு மாத்திரம். ஃபுல் லோட்ல இருக்கிறப்போ, அதாவது ரைட், ஃபுல் லோட்ல இருக்கிறப்போ ஒரு ஹில்ஸ்ல ஏறணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த கியர் கொண்டு வர்றோம். சரி, இப்போ நீங்க 7வது கியர்ல போறீங்க, 4 5க்கு வந்துருச்சு, வண்டி ஏறல, 1க்கு வரணும். எப்படி வருது? 1க்கு வர திருப்பி இது 2 நியூட்ரல் வந்து 2. சரி, நியூட்ரல் 2. லோ இல்ல 4ல இருந்து திடீர்னு 1க்கு போனா 1 ஆவாதா? லோடுக்கு அப்படி ஆவாது. அது சுலோ பொறுத்து. சரி, ஓகே. மத்ததெல்லாம் வந்து நார்மல் 4 5 6 7 8 9 ஸ்பீடு அந்த மாதிரி போடுறது. நியூட்ரல்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். சாவியா போட்டாச்சு. சரி, ஓகே. அதுக்கு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அவ்வளவுதான். நம்ம அப்படியே வந்து மூவ் பண்ணி போறோம். அப்படிதானே? பண்ணிடலாம். ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்க செகண்ட்ல மூவ் பண்றீங்கல்ல, லைட்டா மூவ் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாப்போம். கிளச்சினுடைய மிதி நல்லா ஃபுல்லா மிதிச்சுக்கிட வேண்டியதான். சரி, லேசா லைட்டா அமைக்கிட்டு முன்னாடி அமுக்கிறனால விழுந்துடும். ரைட், ஓகே. அவ்வளவுதான், சிம்பிளா. ஹேண்ட் பிரேக், அடுத்து ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ். பார்க்கிங் பிரேக்கிங். பார்க்கிங் பிரேக் லைட் போட்டு. அது ஹேண்ட் பிரேக் இல்ல, பார்க்கிங் பிரேக். பார்க்கிங் பிரேக். வண்டி நிப்பாட்டி தானே இருக்கியா? ஆமா. இது பார்க்கிங் தானே? அது எப்படி ஹேண்ட் பிரேக் ஆகும்? சரி பையா, அத மாத்திக்கணும். ஆமா, சரி, ஓகே. இப்போ ரிலீஸ் பண்றோம். ஆமா, ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவா நம்ம மூவ் பண்றோம். போயிட்டே இருக்கும். சிம்பிளா கார் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் இல்லையா? ரைட், ஓகே. ஆமா, ஓகே. அப்படியே ரிவர்ஸ் போங்க. சிக்னல் வேலை செய்யணும். அது ரைட் சைடு இருக்கு பாய், சின்னதா. லைட் விட்டுட்டு வேற லைட் இல்ல. லைட், அந்த லைட் நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க பாய். அது இல்ல, இந்த லைட். அந்த லைட் ஆஃப் பண்ணிருமா பாய்? இந்த லைட்டா? ஆமா, வேற இல்ல. சரி, ஓகே, பார்க்கலாம். இதுல ஒரு இடையில ஒரு நியூட்ரல் வருதோ? ஆமா, டபுள் நியூட்ரல். சத்தம் தான். 39 வருஷம் ஆச்சு வண்டி ஓட்டுறேன். சவுதியில ஓட்டுறப்போ கார் ஓட்டுற மாதிரி இருக்கும் பாய். இங்க இதுதான். எங்க போயிருப்பேன்
இல்லையா? நினைக்கிறேன் இவனோட வண்டி அதான பயம். ஒவ்வொரு லாரிக்காரருக்கு என்ன கஷ்டப்பட்டான்னு இந்த இதுல எனக்கு தெரியுது. போனா கால் பண்ணா ஆமா நீங்க இப்படியே போங்க சரியா? சரி பாய். அவன் பயந்துட்டாரு அந்தாலே. ஆனா உண்மையிலே ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன்ல 39 வருஷம் ஆச்சுட்டேன். கரெக்டா? அது அந்த பூசுனால கொஞ்சம் திணறல. ஆமா நீ கண்ணாடியை கரெக்டா வச்சு இது உங்களுக்கு டயர்லாம் போச்சுன்னா யாரு கம்பெனியா? டயர்லாம் போச்சுன்னா நம்ம தான் பாய், நம்ம சம்பளத்துல தான் பிடிப்பாங்க. ரொம்ப கஷ்டம் இல்லையா? என்ன? ஆமா ஆமா. ஏன் பெல்ட்டியே வேலை செய்ய மாட்டீங்க? பெல்ட் யாருமே இப்போ போடாதனால அப்படியே ஒர்க் ஆகாம இருக்கு பாய். இருக்கு பெல்ட் இருக்கு, ஆனா அது யாருமே சீட் பெல்ட் போடாம வருஷ கணக்குல இருந்து அப்படியே அது ஒர்க் ஆகாம அப்படியே போயிட்டு பாய். இந்த ஏரியால வந்து உங்களுக்கு மாடு ஜாஸ்தி. ஆமா உங்களுக்கு கஷ்டம் தெரியுதா? புரியுது பாய். எனக்கு அப்படி 40 வருஷம் இருந்ததுனால இப்ப ஃபர்ஸ்ட் டைம் 39 வருஷத்துக்கு பிறகு ஏற இல்லையா? ஆமா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. அப்புறம் இது வந்து 50 மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இருந்து ஓட்டும் போது அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப கஷ்டம் இருக்கு. என்ன? ஆமா பாய். ஸ்கூட்டர் போது பத்தியா? ஆமா அவங்களுக்கு இடம் வழி இல்ல. ஆமா ஏத்தாப்புல வண்டி வருது பாருங்க. ஆமா இப்ப நம்ம இவரு ஏறினோம்னா அவர் எங்க போவாரு? ஆமா லெப்ட் தானே போவாரு. ஆமா இப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா பின்னாடியே போறது. ஏத்தாப்புல வண்டி இல்லைங்கும் போது நம்ம ஏறி போய்க்கலாம். ஆமா ஏன்னா அவன் வாயில வந்தபடி திட்டுவாரு, பெரிய வண்டியை கட்டால திட்டுவாரு. நம்ம அதை கண்டுக்கிற வேண்டாம். நம்ம அநியாயம் பண்ணாம போனா சரி. புரியுதா? எப்படி இறக்கி போய் கட்டடிச்சு வந்தேன்.
இதுலேருந்து போங்க என்ன சரி பையா. இது கால் பண்ண தெரியும் இல்லையா இந்த ரோடு. அங்கே என்னத்தை பார்க்குறிய? இந்த பக்கம் பாருங்க, நான் இந்த பக்கம் நிற்கிறேன். வண்டி போயிடுச்சு அது. இந்த பக்கம் பாருங்க நீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்க கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.